ஹாய்ங்க. இன்னைக்கு வீடியோவை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டயகனலைசேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதோட ப்ரொசீஜர் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சிமிலர் மேட்ரிக்ஸ். சிமிலர் மேட்ரிக்ஸோட ஃபார்மேட் தான் இங்கேயும் அப்படியே வரும். ஓகேங்களா? சிமிலர் மேட்ரிக்ஸ் என்ன கண்டுபிடிப்போம்? பி இன்வெர்ஸ் ஏ பி தான் கண்டுபிடிப்போம். இங்க பி அப்படிங்கிற வேல்யூ நம்மளே கன்சிடர் பண்ற வேல்யூவா இருக்கும். இல்ல அப்படின்னா அவங்க கொடுத்த வேல்யூவா இருக்கும். ஓகேங்களா? ஆனா இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஈகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சு அந்த ஈகன் வேல்யூஸ் யூஸ் பண்ணி ஈகன் வெக்டார்ஸ் கண்டுபிடிச்சு அந்த ஈகன் வெக்டார்ஸை வச்சுதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பியோட வேல்யூ ஃபார்மேட் பண்ணுவோம். அதுக்கப்புறமாக பி இன்வெர்ஸ் கண்டுபிடிப்போம். இந்த ஃபார்மேட்ல கொண்டு வந்து அப்ளை பண்ணுவோம். நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, டியோட வேல்யூ கிடைக்கும். புரியுதுங்களா? சோ இதோட ப்ரொசீஜரை ஃபர்ஸ்ட்ல ரைட் பண்ணிட்டு வரலாமா? ஃபைண்ட் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ அட் தென் ஈகன் வேல்யூ ஆஃப் மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்க வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த மேட்ரிக்ஸை ஏன்னு கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அதை சால்வ் பண்ணி ஈகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஈகன் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஈகன் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்த ஈகன் வெக்டார்ஸ் ஆஃப் ஏயோட ஈகன் வெக்டார்ஸ் கண்டுபிடிச்சு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, மேட்ரிக்ஸ் பியா சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதோட காலம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஈகன் வெக்டார்ஸ் ஆஃப் ஏ. இந்த ஏயோட ஈகன் வெக்டார்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸ் பி என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சிமிலர் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் யூஸ் பண்ணி டியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஆனா ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்னு கூட சொல்லலாம். நம்ம இது மாதிரி சம் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? நமக்கு கேட்கும்போது 5 மார்க்கோ 10 மார்க்கோ கிடையாது. ஓகேங்களா? இது ஒரு ஃபார்மேட்டுக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சப்போஸ் இடையில இருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு ஈகன் வெக்டார் ஃபார்மேட் கொடுத்துட்டு அதுல இருந்து கண்டுபிடிக்க சொன்னா நமக்கு போட தெரியும் இல்லையா? அதுக்காக தான் இதை ஃபார்மேட் பண்ணி வச்சிருக்கோமே தவிர இந்த இவ்வளவு பெரிய சம் நம்ம கேட்க போறது இல்லை. ஓகேங்களா? நமக்கு தேர்வு அதுல இருக்க ஹிண்ட்ஸ் தான். ஓகேங்களா? அதோட ஹிண்ட்ஸ், அதோட ஃபார்மேட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஏதாவது அதை யூஸ் பண்ணி ஒரு குட்டியா அதுக்குள்ளேருந்து நம்ம யூஸ் பண்ற. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏயோட ஈகன் வெக்டார்ஸ் இவ்வளோ இது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து நமக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, டயகனலைஸோட மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சம் போட்டு பாக்குறோம். ஓகேங்களா? சோ இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு நம்ம 1 மார்க் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது என்னது அப்படின்னா, நம்ம ஒரு ஃபைன் பண்றோம்ல டியோட வேல்யூ ஈக்குவேஷன் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, என்ன வேல்யூ இதை சொல்லுவோம், டயகனல் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த டயகனல் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம்ல ஈகன் வேல்யூஸா தான் இருக்கும். என்ன சொல்றேன்னு புரியுதா? நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டியோட வேல்யூ ஃபைண்ட் பண்றதுக்கு பி இன்வெர்ஸ் ஏ பி யூஸ் பண்ணி இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிப்பேன். அதுல இருந்து ஈகன் வேல்யூஸ் கண்டுபிடிப்பேன். ஈகன் வேல்யூஸ் ஈகன் வெக்டார் கண்டுபிடிச்சு அதுல இருந்து பி கண்டுபிடிச்சு, ஓகேங்களா, அதுக்கப்புறமாக பி இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சு இதுல அப்ளை பண்ணும் போது எனக்கு கிடைக்கும் இல்லையா ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட். அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டோட டயகனல் வேல்யூ இருக்குல்ல, அது என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ஈகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சல, அந்த ஈகன் வேல்யூஸா இருக்கும் இந்த டயகனல் வேல்யூ. 2 மேட்ரிக்ஸ்னா 2 ஈகன் வேல்யூஸ் இருக்கும். 3னா 3 ஈகன் வேல்யூஸா தான் இங்க ஃபார்மேட் ஆகும். ஓகேங்களா? அப்போ நமக்கு இவ்வளோ பெரிய சம் போறதுக்கு இந்த டயகனல் வேல்யூ வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஃபார்மேட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்கன்னா அடுத்த பாயிண்ட் கவனிங்க. அடுத்து என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் சொன்னேன், அந்த டயகனல் எலமெண்ட்ஸ் என்னவா இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற டியோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது அந்த டயகனல் எலமெண்ட்ஸ் என்னவா இருக்கும்னு சொன்னேன், ஈகன் வேல்யூஸாவே இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இதுல செகண்ட் ஃபார்மேட் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த ஈகன் வேல்யூ கிடைக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, டிஸ்டிங்டா தான் இருக்கும். அது வேற வேறையா தான் இருக்குமே தவிர ஈக்குவல் ஈகன் வேல்யூவா கிடைக்காது. அது 1 1 கிடைக்காது, 2 2 கிடைக்காது. ஒன்னா இருந்தா 1 2 வரும். பிளஸோ மைனஸோ அது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஈகன் வேல்யூஸ் எப்படி இருக்காது அப்படின்னா, ஒரே மாதிரியா இருக்காது. இஃப் த ஈகன் வேல்யூ ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஆர் டிஸ்டிங், இந்த ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா வெவ்வேறையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? then only we can diagonalize the matrix. ஓகேங்களா? அந்த டிஸ்டிங்டா இருந்தா மட்டும்தான் அது ஒரு டயகனலைஸ் மேட்ரிக்ஸா இருக்க முடியும். ஓகேங்களா? ஒரு டயகனலைஸ் மேட்ரிக்ஸா இருக்கணும் அப்படின்னா அதோட கிடைக்கிற ஈகன் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா, டிஸ்டிங்டா வெவ்வேறையா இருக்கும். அதோட ஈகன் வேல்யூ வந்து ஒரே மாதிரி ஈக்குவலா இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா தான் அது அந்த மேட்ரிக்ஸ் டயகனலைஸ். ஓகேங்களா? டயகனலைஸா இருக்கணும் அப்படின்னாலே அந்த வேல்யூ என்னவா இருக்கக்கூடாது, டிஸ்டிங்டா இருக்கணும், ஈக்குவலா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? 2 பாயிண்ட் சொல்லிட்டேன்னா இந்த 2 பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட். இதை வச்சுதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் டயகனலைஸா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? சோ இந்த 2 பாயிண்ட் மட்டும் நமக்கு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு போறோம். ப்ரொசீஜர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் இடையில என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈகன் ஏ கொடுத்துட்டு ஏயோட ஃபார்மேட், அதாவது ஏயோட வேல்யூஸ் ஒரு மேட்ரிக்ஸா கொடுத்துருவாங்க. அடுத்து பியோட வேல்யூ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏயோட ஈகன் வெக்டார்ஸ் வந்து இந்த ஃபார்மேட் அப்படின்னா நீங்க எப்படி டயகனலைஸ் வேல்யூஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லி அப்படி இடையில இருந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ப்ரொசீஜரும் சேர்த்து பாக்குறோம். ஓகேங்களா? சரி.
போலாமா? சம்க்குள்ள போகலாமா? இன்னொன்னு பாயிண்ட் இருக்கு. ஏங்கிறது சிமெட்ரிக்கா இருந்துச்சு அப்படின்னா ஏங்கிறது ஒரு சிமெட்ரிக்கா இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு டயகனலைசபிளா இருக்கும். ஓகேங்களா? சிமெட்ரிக்னா தெரியும் இல்லையா? ஏ ஈக்குவல் ஏ டிரான்ஸ்ஃபர். ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்ஃபர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிமெட்ரிக்னு சொல்லுவோம். ஸோ சிமெட்ரிக் ஏன் இந்த சிமெட்ரிக் வந்து டயகனலைசபிளா இருக்கும் அப்படின்னா ஏ டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆகாது அப்படின்னா அதோட டயகனல் வேல்யூ சேஞ்ச் ஆகாது அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா? ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னாலே ஏ டிரான்ஸ்ஃபர் ஏயோட வேல்யூ கொடுத்துட்டு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஏயோட வேல்யூ 1 செகண்ட் இது நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். இப்ப ஏயோட வேல்யூ ஏயோட வேல்யூ 1 2 3 4 5 6 9 8 7 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை ஏ டிரான்ஸ்ஃபர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த டயகனல் வேல்யூ என்னவாகாது அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? அதனால ஏங்கிறது ஒரு சிமெட்ரிக். சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா? இது எப்படி 1 2 3 4 5 6 இந்த ரோ இந்த காலமா எழுதிருக்கேன், அடுத்த ரோ இந்த காலமா எழுதிருக்கேன், 7 8 9 இதானே டிரான்ஸ்ஃபர் ஏ டிரான்ஸ்ஃபர். இதுல பாருங்க இதுலயும் 159 இருக்கு, இதுலயும் 159 இருக்கு இல்லையா? அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏங்கிறது ஒரு சிமெட்ரிக் ஃபார்மேஷனா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா டயகனலைசபிளா தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இந்த பவர் சம்டைம்ஸ் இதோட ஃபார்முலா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதோட பவர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம பவர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் நமக்கு யூஸ் பண்ணணும் இல்ல. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா? ஏ ஸ்கொயர்டு ஏ ஃபார்மேட் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஹேலே ஹெர்மிட்டியன் தியரம் யூஸ் பண்ணி கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். நமக்கு தேவை அப்படிங்கிறப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த ஃபார்முலா மட்டும் நீங்க மெமரியில வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏ பவர் 8 ஏ பவர் 7 ஏ பவர் சம்திங் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஏ பவர் கே வந்துச்சுன்னா இங்க டி பவர் கே வரும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா மட்டும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஒர்க் அவுட் பண்ணி சம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இப்போ அவ்வளவு பெரிய சம் நம்ம போட வேண்டியது. ஓகேங்களா? நான் 2x2ல தான் போட்டிருக்கேன். இதே மாதிரி 3x3லையும் கேட்கலாம். நம்ம வந்து 1 மார்க் அளவுல தான் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த கொடுத்துருக்கேன், இந்த ஷார்ட்டா அப்படி போட்டிருக்கேன். ஓகேங்களா? நான் 3x3 மென்ஷன் பண்ணல. வேணும் அப்படின்னா சொல்லுங்க, மென்ஷன் பண்ணுங்க. நான் வந்து இதுக்கு ஒரு வீடியோ தனியா 3x3க்கு போடுறேன். ஓகேங்களா? சரி பாருங்க, டயகனலைஸ் த மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸோட டயகனலைஸ் கண்டுபிடிக்க போறோம். கொடுத்திருக்க வேல்யூ ஏன்னு எடுத்துக்கோங்க. இதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட் பண்ணுங்க. கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஏ மைனஸ் ஐ லாம்டா. ஏ மைனஸ் ஐ லாம்டா தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். நம்ம இந்த ஃபார்மேட்ல ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா இங்க யூஸ் பண்ணும்போது இந்த ஏ மைனஸ் லாம்டா ஐ தான் யூஸ் பண்ணிருப்பேன். ஓகேங்களா? ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக இப்படி போட்டிருக்கேன். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இது ஈகன் வேல்யூ ஈகன் வெக்டார்ஸ்லயே நல்லா இதை பத்தி படிச்சிட்டோம். ஓகேங்களா? அதனால நான் சும்மா லைட்டா சொல்றேன். ஓகேங்களா? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்னது அப்படின்னா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் S1 லாம்டா பிளஸ் S2 ஈக்குவல் டு 0. இதுல S1 அப்படிங்கிறது இந்த டயகனல் வேல்யூஸ் ஆட் பண்றது, S2 அப்படிங்கிறது இதுக்கு டிட்டர்மைன் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? சோ S1 அப்படி இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 3 கிடைக்கும். இதுக்கு டிட்டர்மைன் அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்கி ஒரு மைனஸ் போட்டு இது ரெண்டையும் பெருக்குது. அப்போ -4 மைனஸ் ஆஃப் -6. ஸோ அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா +6 ஆயிரும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2. இந்த ஃபார்மேட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது கிடைக்குது. அப்போ பெருக்கும் போது 2 வரணும். ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கணும் அப்படின்னா -3 கிடைக்கணும். ஸோ அப்போ -1 -2 பிரிச்சிங்க அப்படின்னா இங்க லாம்டாவோட வேல்யூ 1 2. இங்க என்ன போடுறோமோ அதுக்கு ஆப்போசிட் தான் கிடைக்கும். அப்போ 1 2. ஓகேங்களா? இப்போ நான் ஈகன் வெக்டார்ஸ் ஸ்டெப் 1 என்ன பண்ணேன்? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் பண்ணி ஈகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஈகன் வேல்யூஸ் இங்க டிஃபரா இருக்கிறதுனால தான் என்ன பண்ண போறோம்? இங்க ஒரே மாதிரி இருந்துச்சு என்ன பண்ண முடியாது? டயகனலைஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? இங்க டிஃபரா இருக்கிறதுனால தான் டயகனலைஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? சோ ஈகன் வெக்டார்ஸ். சோ ஈகன் வெக்டார்ஸ் அப்படின்றப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்மேட்டை முதல்ல ஏ மைனஸ் ஐ லாம்டா அப்படிங்கிற ஃபார்மேட் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இதை நம்ம ஆல்ரெடி ஈகன் வேல்யூல பார்த்துட்டோம் இல்லையா? இந்த நடுவில் இந்த சென்டர் வேல்யூட மைனஸ் லாம்டா மட்டும் போடணும். ஓகேங்களா? -1 மைனஸ் லாம்டா 4 மைனஸ் லாம்டா. ஏயோட வேல்யூல இதை எப்படி எழுதிருக்கேன் அப்படின்னா ஏ மைனஸ் லாம்டா ஐ அப்படின்னு எழுதியிருக்கேன் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல. அதாவது இந்த டயகனல் வேல்யூட மைனஸ் லாம்டா மட்டும் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது நல்லா கன்ஃபார்மா நல்லா தெரியணும் அப்படின்னா நீங்க ஈகன் வேல்யூ ஈகன் வெக்டார்ஸ்கோட ஃபார்மேட்டை கொண்டு வந்து பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஏ மைனஸ் ஐ லாம்டா ஃபார்மேட் எழுதியிருக்கேன். இப்போ லாம்டாவோட வேல்யூ 1 கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா? அந்த 1ங்கிற வேல்யூ அப்ளை பண்ணும்போது இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் இப்படி ஆகுது. ஓகேங்களா? இங்க x1 x2 மட்டும் சேர்த்துக்கணும். ஈகன் வெக்டார்ஸ் அப்படிங்கிறப்போ இதுல லாம்டா வேல்யூ கொடுத்து இங்க x1 x2 அப்படிங்கறத சேர்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்க? இதெல்லாம் இங்க இதை ஃபர்ஸ்ட் ஒன்னால இதை கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட் ஈக்குவல் டு 0 கிடைக்கும். இந்த செகண்ட் ஒன்னால இதை மல்டிபிள் பண்ணும்போது -2x1 + 3x2 ஈக்குவல் டு 0 கிடைக்கும். இதை வந்து பாக்குறேன்.
ஓகேங்களா? இதை ஈக்குவேஷன் ஃபார்மேட்டா பண்ணதுக்கு வரும் இது சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணா இது என்ன ஆகும் அப்படின்னா குறியை சேஞ்ச் பண்ணும்போது ரெண்டுமே கேன்சல் ஆகிற மாதிரி வரும். ஸோ நம்ம ஒரே ஒரு ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு ஈக்குவேஷன் எடுத்துட்டு இந்த மைனஸா இருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிளஸ் ஆகும். இது வெவ்வேறு வேல்யூவா இருக்கு பாருங்க. ஒரே மாதிரியான வேல்யூவா தான் கேன்சல் பண்ணி கொடுக்கலாம். இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 3 இங்கே கொண்டு வர போறோம், இந்த 2 இங்கே கொண்டு வர போறோம். அப்போ x1 ஓட வேல்யூ 3, x2 ஓட வேல்யூ 2. ஓகேங்களா? அப்போ x1 x2 ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. x1 x2 ஓட வேல்யூ என்னது அப்படின்னா இங்க 3 அடுத்து 2. ஓகேங்களா? அடுத்து லாம்டாட வேல்யூ 2 என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஃபார்மேட்ல லாம்டாக்கு பதிலா என்ன பண்ண போறேன் 2 போட போறேன். அப்ப என்ன கிடைக்கும் -1 -2 -3 ஆயிரும். இங்க என்ன கிடைக்கும் -2 போடும்போது இங்க 2 ஆயிரும். ஓகேங்களா? இதோட ஈகன் வெக்டார் அப்படிங்கிறப்போ இங்க 2 மேட்ரிக்ஸ் அப்படின்னா x1 x2 இப்போ 3x3னா x1 x2 x3 அப்படின்னு ஆட் ஆகும். இங்க 2x2ங்கிறதுனால x1 x2 வருது ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க. ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்குவேஷனை ஃபார்மேட் பண்ணியிருக்கோம். அடுத்து செகண்ட் ஒன் ஈக்குவேஷனை ஃபார்மேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? -3x1 + 3x2 -2x1 + 2x2 கிடைக்கும். ஓகேங்களா? ஈக்குவல் டு 0 இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா அங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கு இல்லையா? இது எப்படி இருக்கு அப்படின்னா இதை 3ஆல பெருக்குனா இதை 3 இது 2ஆல பெருக்குனா ஒரே மாதிரியான ஃபார்மேட் வந்துடும். அப்ப அதனால என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த மைனஸா இருக்கணும் போனா என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும். அப்ப இந்த 3க்கு 3 கேன்சல் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ப என்ன கிடைக்கும் x1 / 1 x2 / 1 அப்படின்னு எழுதணும் இல்லையா? அப்போ இதோட ஈகன் வெக்டர்ஸ் x1 x2 ஓட வேல்யூ தான் அப்படியே எழுதணும். அப்போ 1 1. ஓகே, b யோட வேல்யூ ஃபார்மேட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் கிடைச்சிச்சு இல்லையா 3 2 அதை ஒரு காலமாவும் இப்ப கிடைச்ச 1 1ங்கிறத ரெண்டாவது காலமா எழுதணும் அப்படின்னா இதுதான் ஈகன் வெக்டார்ஸ். ஈகன் வெக்டார்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்ச p யோட வேல்யூ. இப்போ p இன்வெர்ஸ் கண்டுபிடிங்க. p இன்வெர்ஸ் அப்படின்னா 1 / மாடுலஸ் a × HB ஃபார்முலா. மாடுலஸ் b அப்படின்னா இதுக்கு மாடுலஸ் டிட்டர்மைன் கண்டுபிடிங்க. ஸோ 3 - 2 அப்படிங்கிறப்போ 1. HB அப்படின்னா இது ரெண்டையும் இடத்த மாத்தி போடுங்க. இந்த டயகனல் வேல்யூவை இடத்த மாத்தி போட்டு இதுக்கு குறியை மட்டும் மாத்தி போடுங்க. அப்போ 1 3 ஆயிரும், இது -1 -2 ஆயிரும். ஓகேங்களா? ஸோ 1/1 ஓட வேல்யூ 1 உள்ள போகும்போது இந்த வேல்யூ மட்டும் தான் கிடைக்கும். ஸோ நமக்கு D டயகனலைஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. அப்ப ஃபர்ஸ்ட் p இன்வெர்ஸோட வேல்யூ, அடுத்து a யோட வேல்யூ, p யோட வேல்யூ. ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் இப்படி கிராஸ் பண்ணுங்க, இந்த வேல்யூ கிடைக்கும். அதை இது பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். இது ரெண்டையும் கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு d யோட வேல்யூ கிடைச்சிடும். இப்போ இந்த d யோட வேல்யூ கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? அதை செக் பண்ணி பாருங்க என்ன வேல்யூ கிடைக்குது 1 2. இந்த மேட்ரிக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது 1 2 1 2 கிடைக்குது இல்லையா? இந்த 1 2ங்கிறது என்னது அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச ஈகன் வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம சம்மா தான் போட்டு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது இல்ல. இதுல நமக்கு ஈகன் வெக்டார்ஸ் ஈகன் வேல்யூஸ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாலே இதை வச்சு நம்ம போட முடியும். ஓகேங்களா? சம்க்குள்ள போலாம். ஒன் வேர்ட். Choose the correct one. We can diagonalize the given matrix only if all the eigen values are distinct. எப்படி இருக்கணும்? ஒன்னு எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா டிஸ்டிங்க்டா இருந்தா தான் என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இந்த டயகனலைஸ் வேல்யூவை யூஸ் பண்ண முடியும். டயகனல் ஒரு மேட்ரிக்ஸ் டயகனலைஸா இருக்கணும் அப்படின்னாலே இந்த ஈகன் வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா டிஃபரா இருக்கணும். ஓகே, அடுத்து டயகனல் மேட்ரிக்ஸ். The diagonalized matrix of A is dash where B is a matrix whose column are the given vectors of A. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரு டயகனலைஸ் மேட்ரிக்ஸ் ஏன்னு கொடுத்துட்டாங்க. இதுல பி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா பி அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து அதோட காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈகன் வெக்டார்ஸ் ஆஃப் ஏயோட ஈகன் வெக்டார்ஸா இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஓகேங்களா அது டயகனல் மேட்ரிக்ஸ் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ டயகனல் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் பண்ணணும், ஏக்கு டயகனல் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க பி. நம்ம ஃபார்முலால அந்த மேட்ரிக்ஸை பின்னு யூஸ் பண்ணி படிச்சிருப்போம். இங்க பின்னு கொடுத்துருக்கிறதுனால பி யூஸ் பண்ணா ஃபார்முலா. Which of the following matrices is not diagonalizable? கீழே கொடுத்துருக்கிறது எது டயகனலைசபிள் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா கவனிக்கலாமா? எது டயகனலைசபிள் கிடைக்காது பாருங்க. இது எப்படி இருக்கு? ரெண்டும் வெவ்வேறையா இருக்கு. ஓகே, அப்ப இது டயகனல், இங்க நாட் டயகனலைசபிள் கேட்டிருக்காங்க. நாட் மீன்ஸ் கிடையாது, எது டயகனலைசபிள் கிடையாது. அப்ப இது ரெண்டும் டிஃபரா இருக்கு. இது ரெண்டு எப்படி இருக்கு? டிஃபரா இருக்கு. இது ரெண்டு எப்படி இருக்கு? டிஃபரா இருக்கு. இது ரெண்டு எப்படி இருக்கு? சேமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது பர் லோயர் அப்படிங்கிறது நமக்கு மேலே கிடையாது. நமக்கு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னாலே அந்த டயகனல் மேட்ரிக்ஸ் மேலே இருக்க வேல்யூவோ இல்லை கீழே இருக்க வேல்யூவோ 0 இருந்துச்சு அப்படின்னா இந்த சென்டர்ல இருக்க வேல்யூ தான் ஈகன் வேல்யூஸ் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ இதோட ஈகன் வேல்யூஸ் 1 2, இதோட ஈகன் வேல்யூஸ் 3 3, இதோட ஈகன் வேல்யூஸ் 4 1, இதோட ஈகன் வேல்யூஸ் 2 3. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துலயுமே இது மூணுமே வெவ்வேறையா இருக்கு. இது மட்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது மட்டும் என்ன கிடையாது அப்படின்னா டயகனலைசபிள் மேட்ரிக்ஸ் கிடையாது. புரியுதுங்களா? உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.
முடிஞ்ச ஒரு லைக் பட்டனை டச் பண்ணிட்டு போகும். ஓகேங்களா? தேங்க்யூ.